என்ன நண்பா, நண்பீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அண்ணா சாப்பிடுங்க அண்ணா, அண்ணா தூங்குங்க அண்ணா, அண்ணா உடம்பை பார்த்துக்கோங்க அண்ணா அப்படின்னு நீங்கள் பேசின பேச்செல்லாம் எனக்கு அப்படியே மெச்சிக்கணும் போல இருக்குது. இன்னும் சில தற்குறிகளை மாடியிலேருந்து பார்க்குறேன். என்னோடய வீட்டு வாசலில் சிசிடிவியில் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த சிசிடிவியை ஹேண்டில் பண்ணுறவன் ஒரு இந்திக்காரன். அது இதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன், இப்படி ஒரு கூட்டத்தை நான் வளர்த்து விட்ருக்கேனேன்னு. பட் இருந்தாலும் இந்த மழை டைம்லேயும் உங்கள் விஜயை, உங்கள் தாய் மாமாவை, உங்கள் அண்ணனை இந்த அரசு மிரட்டி பார்க்குது. எப்படி? ஏசியை 16ஆம் நம்பரில் வச்சா குளிருது. ஏன் இதே ஏசியை ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி மே மாதம் வச்சா குளிரல? எப்படி? ஒரே சந்தேகமாக இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணி உங்கள் விஜயை முடக்கிடலாம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. வாய்ப்பு இல்லை. ஏசி 15க்கு போனாலும் சரி, 10க்கு போனாலும் சரி, குளிர்னாலும் சரி, பெட்ஷீட் வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பெட்ஷீட்டை வச்சு நான் பாதுகாப்பாக இருப்பேன். அது மாதிரி நிறைய பேர் வீடுகளில் தண்ணி போகிறத நான் பார்த்தேன். முக்கியமாக நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸோட வீடுகள்லேயே தண்ணி போகிறத நான் பார்த்தேன். எல்லாம் கொஞ்ச நாள் தான். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரப்போகுது. எல்லாத்தையும் தீர்க்க போகிறேன். எப்படி? உங்கள் பசங்க தண்ணி உள்ளே போகாத வீட்டுக்குள்ளே வாழணுமா? உங்கள் பேர பசங்க தண்ணி வீட்டுக்குள்ளே போகாமல் வாழணுமா? முடியும். இனிமேல் நீங்கள் வீடு கட்டினா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் இனிமேல் வீடு கட்டினா பாலவாக்கத்தில் இருக்க என் வீடு மாதிரி கட்டுங்க. நான் 100% அஷூரன்ஸ் தரேன். ஒரு சொட்டு தண்ணி கூட வீட்டுக்குள்ளே வராது. உங்கள் வீட்டில் காரே இல்லைனாலும் சரி, கீழ் கிரவுண்ட் ஃப்ளோரை கார் பார்க்கிங்க்கு விட்டுருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் முடிஞ்சால் பைக் பார்க்கிங் விடுங்க. செகண்ட் ஃப்ளோரில் போய் குடியிருங்க. ஒரு சொட்டு தண்ணி வந்தால் நான் கேரண்டி. ஒரே மாதிரி வீடாக இருக்குமே, பக்கத்து வீடுக்கு அடையாளம் தெரியாதே, தற்கூரி மாதிரி பேசுகிறீங்களே தலைவரே, நீங்கள் கேட்கலாம். கவலைப்படாதீங்க. நான் எப்போவுமே தொலைநோக்கு திட்டத்தில் தான் நான் வேலை செய்வேன். எனக்கு பட்டணப்பாக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது. அந்த பட்டணப்பாக்கத்தில் இருக்க வீடு மாதிரி நீங்களும் கட்டிக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியாது. நானும் விஜய் வாய்ஸ் எடுக்கிறேன்னு முயற்சி செஞ்சு தேவர்கொண்டா வாய்ஸ் அடிக்கடி வந்துட்டு போகுது. அது நடுவில் என் வாய்ஸும் வருது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே பேசுகிறேன். நீங்கள் கேரக்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கம்பு சுற்றுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் ஒரு தற்குறி இலங்கையில் நடந்த வெள்ளத்தை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னு போட்டிருக்கான். சத்தியமாக அவன்தான் சுற்றுலாத்துறை அமைச்சராக போடணும். இன்னொரு தற்கூரி 4000 கோடி எங்கே கணக்கு கொடுன்னு கேட்குறான். அந்த தற்கூரியை தான் நிதியமைச்சர் ஆக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ புஷிக்கு பொழுதுபோக்குத்துறை அப்படி ஒரு துறையை உருவாக்க போகிறேன். அப்போ ஆதவுக்கு வதந்திகள் பரப்பித்துறை அப்படி ஒரு துறையை உருவாக்க போகிறேன். ராஜ்மோகனுக்கு பட்டிமன்றத்துறைன்னு தனியாக ஒரு துறையை உருவாக்க போகிறேன். அப்போ லைலா மணிக்கு சேனல் துறை, யூடியூப் சேனல் துறை, அந்த யூடியூப் சேனல்கள்லாம் போய் பேசுகிறதுனால அவருக்கு அந்த துறையை ஒதுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பல பேர் போட்டுட்ருக்கீங்க. கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மழை வராது. அதுக்கு நான் அஷூரன்ஸ் தரேன். ஒரு சொட்டு மழை வராது. வெயிலே அடிக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ரெண்டுமே இல்லாமல் அப்படியே சாயங்காலம் 6 மணி மாதிரியே ஒட்டுமொத்த 5 வருஷம் ஆட்சியை நான் மாற்றி காட்டுறேன். என்னால் முடியும், என்ன நம்புங்க. நான் என்ன சொன்னாலும் தற்கூரி மாதிரி நம்பக்கூடிய நீங்கள் இதையும் நம்புங்க. என்னால் முடியும், சத்தியமாக முடியும். காலையில் 6 மணி எப்படி இருக்குமோ அதையே நான் 12 மணி வரைக்கும் நிப்பாட்டுவேன். மறுபடியும் சாயங்காலம் 6 மணி எப்படியோ அதையே மறுபடியும் நிப்பாட்டுவேன் 12 மணிக்கு மேலே. அப்போ இருட்டு உங்களுக்கு தேவைன்னா வச்சு தரேன்.
கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இடங்களில் நமக்கு சோகமான செய்திகள்லாம் வருது. பல இடங்களில் வழக்கமாக தண்ணி தேங்கி நிற்கிற இடங்களில் இன்றைக்கி தண்ணி இல்லை, மோட்டாரை வச்சு எடுத்துடுறாங்க. நம்மளால் அது ஒரு பாயிண்ட்டாக வச்சு பேச முடியல. கரெக்ட். 2016 2 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சப்போ நிறைய தண்ணி வந்துச்சு. இப்போ வரலையே. 2015 நினைக்கிறேன். 2023 கண்டினியூஸாக ரெண்டு நாள் மழை பெஞ்சுது. இப்போது பெய்யலையே. இப்போ மழை தண்ணி தேங்கலையே. பெரிய பாதிப்பு வரும், இதை வச்சு உருட்டலான்னு காத்துக்கிட்டு இருந்தீங்க. இருந்தாலும் அங்கங்கே பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகுறது, காரு மாட்டினதெல்லாம் தூக்கிட்டு வந்து நீங்கள் கம்பு சுற்றுறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை தருது. தொடர்ந்து இதே மாதிரி அவதூறுகளை பரப்புங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும். சிஎம் சார், உங்களுக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நான் என் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லை என் வீட்டில் இருப்பேன். 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து பார்த்துட்டு போங்க. இல்லைன்னா உங்கள் ஸ்டேட்லேயே இருக்க புசியை என்ன வேணாலும் பண்ணுங்கள், தூக்கி போட்டு மிதிங்க, பெர்மிஷன் கொடுங்க. ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாமல் அந்த வயசானவர் பூச்சி மருந்து அது மாதிரி நிலைமைக்கு தள்ளிடாதீங்க. அவர் பாவம், வாழ்க்கையிலே புசி உருப்படியான ஒரு ஐடியா கொடுத்தாரு. தலைவரே, தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கோ, இதனால பாண்டிச்சேரிக்கு போய் பெர்மிஷன் கேட்டால் கொடுத்துருவாங்க. ஏன்னா ராங்கசாமி நானும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு 2 தடவை நேரில் பார்த்துக்குறோம், அதனால் கொடுத்துருவாங்க தலைவரே. நான் போய் கேட்குறேன், கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், பாருங்க இங்கே வந்து பழி வாங்குறாங்கோ, தமிழ்நாட்டில் பழி வாங்குறாங்க, பாண்டிச்சேரியில் வரவேற்கிறாங்கன்னு உருட்டலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நடந்தது என்ன? அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. பாண்டிச்சேரி 10 தடவை நடக்க விடுறாங்க வயசான புசியை. விட்டால் என்னையே அலைய விடுவாங்க போல இருக்கு. ஒரு மூலையில் நின்று பேசிட்டு போ, ரோட் ஷோலாம் தர முடியாதுங்கிறாங்க அந்த சிவப்பு தொப்பி நீட்டாக போட்டவங்க. பாண்டிச்சேரி போலீஸ் தான் சொல்கிறேன், இப்படி பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் காரி அசிங்கமாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது புரோட்டோக்கால்னால் என்ன, அரசுனா என்ன, காவல்துறைனா என்னன்ட்டு இப்போ தான் எனக்கு புரியுது. அது வேறு. பட் இருந்தாலும் நடந்து போச்சு. தயவுசெய்து ரோட் ஷோ பண்ண விடுங்க. எனக்கு அந்த கூட்ட போதையெல்லாம் பார்த்து அந்த போதை இல்லாமல் என்னால் வாழ முடியல. மறுபடியும் நான் ரோட் ஷோ போகணும், அந்த கூட்டத்தை பார்க்கணும், நீங்கள் கத்துறதை பார்க்கணும். அது எனக்கு ஒரு போதை. தயவுசெய்து பெர்மிஷன் கொடுங்க சிஎம் சார். அப்புறம் ரெட் பிக்ஸ் படி சார், உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? நீங்கள் பாட்டுக்கு ஏதோ வீடியோ போடுறீங்க, போட்டுட்டு போங்க. செங்கோட்டையன் க்ளீன் மேன், ஊழலே இல்லாதவர்னு உங்களை யாராவது சொல்ல சொன்னாங்களா? அவர் பாட்டுக்கு வயசான பேசி வந்து உட்காந்துட்டு போயிட்டுருக்க வேண்டித்தானே. நீங்கள் அப்படி சொன்னதுனால அந்த ஆளோட 7 ஜென்மத்துக்கு எடுத்து பண்ண ஊழல்லேருந்து குற்றச்சாட்டுலேருந்து எல்லாத்தையும் போட்டு நார் அடிக்கிறாங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டுலாம் என்ன எங்களை போட்டு கேவலமாகுது. தயவுசெய்து உங்கள் சைடு வீடியோ மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் பேசி எனக்கு நல்லது பண்ணுறேன்னு நினச்சி என்னை அசிங்கப்படுத்திடாதீங்க. எனக்கு நீங்கள் நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரவாக இருக்கிறாதீங்க. தயவுசெய்து கெஞ்சி கேட்குறேன். கட்சியில் சேர கூப்பிட்டா இப்போ வரைக்கும் வராமல் டெமிக்கி கொடுக்குறீங்க, வேண்டாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன் 16 ஏசி 16 இருக்கனால குளிருது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து பேசுவோம். எல்லோரும் சேஃபாக இருங்க, சரிங்களா? அப்புறம் நான் எங்கன்னெலாம் என்னை யாரும் தேடிடாதீங்க. நான் தலைவர் களத்துக்கு வரல அப்படின்லாம் தேடிடாதீங்க. அதுக்கு தான் ஒரு தற்கூரி போட்டிருந்தான். என்ன போட்டிருந்தான்னா, நாங்கள் இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கே வரல, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் களத்துக்கு வருவோன்னா. அப்படியே நான் 4 குப்பரை அடித்து சிரித்தேன். அப்படி ஒரு சிரிப்பு எனக்கு. இப்படி ஒரு முரட்டு முட்டான்னு இருக்கானா நம்மட்டான்னு. அந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தரும்
உங்கள் கையில் இருக்க ஃபோனை வச்சு முட்டுங்க, எவ்வளோ முடியுமோ முட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசிக்கலாம், சரியா? ஓகே, மதியானம் 2 மணி ஆயிடுச்சு, நான் தூங்குகிற நேரம். நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய், குட் நைட்.